முருகப்பெருமானை புகைப்படங்கள் இதற்கு முதல் வெளிவராத நல்லூரில் சுவாமி இதுவரை பார்க்காத ஒரு வாகனம். நல்லூர் கந்த சுவாமி கோவில் 5ஆம் நாள் கந்தசஷ்டி திருவிழா. இன்றைய தினம் சுவாமி இதுவரை பார்க்காத ஒரு சுவாமி வாகனத்தில், அதுவும் தங்க வாகனத்தில் இன்றைய தினம் வரப்போகின்றார்கள் என கூறியிருக்கின்றார்கள். பார்க்கலாம் எப்படியான வாகனத்தில் வருகின்றார், அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது. 5ஆம் நாள் அலங்காரம், அதாவது நாளை முடிய போகிறது. இந்த காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் சூரனுடைய திக்விஜயம், அந்த தலையை எப்படி காட்சிப்படுத்தினார்கள், சூரன் எப்படி அந்த திசைகளிலே போர் புரிந்தாருன்னா அந்த காணொலி பார்த்துட்டு சில பேர் இதை பார்ப்பீங்க, சில பேர் பார்க்காத ஆக்கள் இந்த காணொலி பார்த்துட்டு அந்த காணொலி பாருங்க. இதோட யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான அடியவர்கள் முருகனுடைய காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். பாருங்க மக்களே, இப்பொழுது முருகப்பெருமான் மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார். சாமரங்கள் வீச, மல்லாரி வாசிக்க இன்றைய தினம் மிக பெரிய தங்க ரிஷப வாகனத்தில் இதுவரை வெளியிலே கொண்டு வராத மிகப்பெரிய தங்க ரிஷப வாகனத்திலே சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆலய குருக்கள், பிரசன்னா குருக்கள் மலர் தூவி முருகப்பெருமானுக்கு முதலாவது அந்த பக்திபூர்வமான அந்த காட்சியினை பார்க்க போகின்றோம். கிட்டத்தட்ட சாமரங்களும் அந்த மயில் தோகையும் அங்கே வீசப்படுகின்ற அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மலர் தூவுகின்ற காட்சி அலங்காரா நல்லூரா. ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அருட்காட்சி காண்பதற்காக வந்திருக்கின்ற காட்சி. முருகப்பெருமானுக்கு அதி உச்ச அந்த வரவேற்பை இன்றைய நாள் 5ஆம் நாளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சற்று வித்தியாசமாக 5ஆம் நாள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் பச்சை வர்ண குடை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் இதுவரை பார்க்காத இந்த 5 நாட்களிலும் வெளிவராத, அதாவது 4 நாட்களிலும் வெளிவராத ஒரு தங்க ரிஷப வாகனம், அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி திரும்ப போகின்றார். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாமரங்கள் வீச, பக்தர் கூட சூழ முருகப்பெருமான் மெதுவாக தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். ஏராளமான அடியவர்கள் முருகப்பெருமானை சுற்றியும் முன்னாலும் நடந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுற்றுலா பயணிகள் எல்லாம் வியந்து போய் முருகப்பெருமானை புகைப்படங்கள் எடுக்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களுக்கு இன்று பிரசாதம் வழங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியும் விறகுடம் புத்துலகு வைத்திருக்கின்ற காட்சியினையும் ஏராளமான அடியவர்கள் முருகப்பெருமானை சூழ்ந்து இன்றைய தினம் அதிகளவான அடியவர்கள் செல்லுகின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை நுணுக்கமாக பார்க்க போகின்றோம். பச்சை வர்ண குடையிலே மேலே அப்படியே தங்க திருவாசியினுடைய நாசித்தலையினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே இன்றைய தினம் வித்தியாசமான திருவாசி, இதைத்தான் திருவாசி என கூறுவார்கள்.
அந்த திருவாசியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது பச்சை நிற மாலை, இந்த 2 மாலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை நிற மாலையிலே பச்சை நிற அந்த சேலையுடன் முருகப்பெருமான் நல்லூருக்கென்றே உரித்தான அந்த தங்க நகைகள் சூழ அலங்கரிக்கப்பட்டு இன்றைய தினம் வெளிவீதி உலா வந்திருக்கின்றார். குறிப்பாக அந்த பச்சை மாலையினை மரிக்கொழுந்து மாலை என அழைக்கின்றார்கள் என இங்குள்ள பக்தர் ஒருவர் கூறினார். மரிக்கொழுந்து மாலையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு இலையும் இருக்கின்றது, இலை மாலையும் இருக்கின்றது. மேலே நல்லூர் அந்த சாத்துப்படி அலங்காரத்தினை கண்டுபிடிப்பது என்பது கடினமான ஒரு செயல். என்னால் சுவாமி மெதுவாக நகர்ந்து கொண்டே இருப்பார். அந்த கணத்துக்குள் பார்த்து சொல்ல வேண்டும். இப்பொழுது சண்முகவாசல் கோபுரத்தினை, அதாவது தெற்கு பிரகாரத்த கோபுரத்தினை சுவாமி கடந்து செல்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி இப்பொழுது மேற்கு பிரகாரம் மெதுவாக திரும்புகின்றார். மேற்கு வீதியாலே சுவாமி எப்படி பக்தர்கள் கூட சூழ செல்கின்றார் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே மங்கள வாத்தியங்கள் முன்னாலே முழங்கிக் கொண்டு வர, அங்கே தீவட்டிகள் எரிய, வளை குழல் ஓசைகள் ஒவ்வொரு திசைகளிலும் ஒலிக்க, சாமரங்கள் மாறி மாறி வீச, இன்றைய தினம் மிகப்பெரிய தங்க ரிஷப வாகனத்திலே முருகப்பெருமான் எப்படி வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளில் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு அதிகளவான அந்த நல்லூருக்கண்டே உரித்தான தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், முழுவதும் தங்கம், வித்தியாசமான அலங்காரங்கள், அதுவும் ஒவ்வொரு தங்க நகையினுடைய அலங்காரங்களும் வித்தியாசம். ஒன்று வட்ட வடிவம், இலை வடிவம், அதுபோல ஒவ்வொரு வடிவங்களிலே தங்க நகைகள் முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் முருகனுடைய வேலினையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஞான வேலினை இதை குறிப்பிடுவார்களாம். அந்த ஞான வேலினையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பக்தர்கள் முருகப்பெருமானை தோளிலே முன்னாலேயும் அதுபோல பின்னாலேயும் தாங்கிக் கொண்டு செல்கின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான அடியவர்கள் முருகனை தோளிலே தாங்குவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். விரதமிருந்து தாங்குகின்றார்கள். அன்னதான மடங்களுக்கு முன்பாகவும் நிறகுடம் குத்து விளக்கு வைத்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சாமரங்களுக்கு நடுவே கந்த சஷ்டிக்கென பூஜைகள் செய்கின்ற பிரசன்னா குருக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் வடக்கு திசை நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு திசையில் இருக்கின்ற மனோன்மணி ஆலயம் ஏராளமான அடியவர்கள், இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு புரியும், ஏராளமான அடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைய தினம் பல காரியாலயங்களுக்கு விடுமுறை. அதனாலே ஏராளமான அடியவர்கள் முருகனை பார்ப்பதற்காக, பார்த்து தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள்.
முருகனுக்கு நிறைகுடம் குத்துவிளக்குகள் வைத்து பிரசாதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய கந்தசஷ்டி விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதம் என்று கூறப்படுகின்ற கந்தசஷ்டி விரதத்திலே இன்று 5ஆம் நாள் கைலையங்கிரியிலே இருந்த பெருமான் தக்கன் வேள்வி நிறைவடைந்து தாட்சாயினி பரமேஸ்வரனை அடைவதற்காக அங்கே தவம் இருந்து பரமேஸ்வரனை அடைந்த பின் அசுரர்களுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது. இதனால் தேவர்கள் எல்லோரும் பரமேஸ்வரனிடம் சென்று அங்கே முறையிடும் போது பரமேஸ்வரன் அந்த அசுரர்களை அழிப்பதற்கு நான் தக்க தருணத்தில் ஒரு மைந்தனை தந்தருள்வேன் என்று கூற பரமேஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகள் தோன்ற அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பைகையிலே 6 முகமாகி அந்த வேலவனார் உதித்து அந்த வேலவ பெருமான் அந்த அசுரர்களை அழிப்பதற்கு அந்த சக்தியானவள் தனது சக்தி எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஞானவேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞானவேலை அவளுக்கு அருளி பெருமானுக்கு அருளி இன்று அந்த 5ஆம் நாளாகிய இன்று நல்லைப்பதியிலே அந்த கந்த பெருமானிடம் நாரதர் முறையிடுகின்றார். இந்த தேவர்கள் எல்லோரையும் அசுரர்கள் குலாம் மிகவும் கொடுமைப்படுத்துகிறது என்று முறையிடும் போது அங்கே பெருமான் அங்கே வீரவாகு தேவர் என்று சொல்லப்படுகின்ற தூதுவரை உடனடியாக அங்கே அழைத்து பெருமானுடன் சமாதானமாக கதைக்கின்றார். அதற்கும் உடன்படாத சூரனுடன் நாளை அங்கே போர் ஏற்பட இருக்கின்றது. உருவமும் மருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் அங்கு உய என்று கூறி நல்லையம்பதியிலே வீட்டிருந்து அருள் பாலிக்கின்ற கந்த பெருமானை இந்த விரதங்களில் மிகவும் கடினமான விரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கந்த சஷ்டி விரதத்திலே பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் தமக்கு வருகின்ற வியாதி வறுமை விளக்கு பொருளே என்று அங்கே பெருமானிடம் முறையிட்டு அங்கே வழிபடுகின்ற அந்த காட்சியை காண்கின்றோம். தாயினும் அன்பு தலைத்த குருவே தயாபரனே தீயினும் மிக்க திருமேனியும் நாயினும் மிக்க கடையேனே ஆள நலமுடனே ஞாயிறு தோறும் வருவாய் நல்லூரில் வாழ் நாயகமே என்று அங்கே கந்த பெருமானை முருகாடியவர்கள் தமக்கு வருகின்ற வியாதி வறுமை விளக்கு பொருளே என்று வழிபடுகின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அப்படியே நாளைய தினம் சூரன்பூர் நல்லுக்குந்த சுவாமி கோவில் இடம்பெறும். எப்படி இடம்பெறுதுன்னு பார்க்க போகிறீங்க. வித்தியாசமாக இருக்கும். மேனையா நன்றி. அருமையான கருத்துக்களை இன்றைய தினம் கூறியிருந்தீங்க. நன்றி. மெதுவாக நல்லூர் கந்த சுவாமியார் கிழக்கு நோக்கி வருகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீபங்கள் காட்டுவதற்கு ஆலய குருக்கள் ஆலயத்துக்குள்ளே இருந்து இப்பொழுது வருகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
சுற்றிய கந்த சுவாமியார் உள்ளே செல்கின்ற அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் பக்தர்கள் வசந்த மண்டபத்தை அந்த பஞ்சாரத்தை காட்டுவார்கள். சுவாமியை கொண்டு போய் வைத்ததும் அந்த காட்சியினை, அருட்காட்சியினை பார்ப்பதற்காக வேகம் வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள். அலங்காரா நல்லூரா மெதுவாக நல்லூர் கந்த சுவாமியார் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், 4 நாட்கள் வந்த அந்த தங்க எருதுக்கும் தங்க ரிஷப வாகனத்துக்கும் இந்த ரிஷப வாகனம் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இது மிகப்பெரிய ஒரு தங்க ரிஷப வாகனம். அதுதான் இன்றைய தினம் மிகப்பெரிய தங்க ரிஷப வாகனத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருந்தார். பாருங்கள், ஒரு ஆளுனுடைய சாதாரண உயரத்தை விட பெரிதாக இருக்கின்றது. பெரிய தங்க ரிஷப வாகனத்திலிருந்து முருகப்பெருமானை தோளிலே காவி செல்லுகின்ற அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அந்த தங்க ரிஷப வாகனத்தை தனியே சுவாமி இல்லாமல் தனியே தூக்கவே பக்தர்கள் இத்தனை பேர் தேவையான பாருங்கள். அவ்வளவு தூரம் மிகவும் கனமான ஒரு வாகனம், சுவாமி வாகனம். அதை பக்தர்கள் தாங்கிக் கொண்டு உள்ளே செல்கின்றார்கள். ஆலயத்தினுடைய உட்பிரகாரம் வசந்த மண்டபத்துக்குள்ளே சுவாமியை எப்படி கொண்டு செல்கின்றார்கள் என பார்த்துக்கொண்டிருக்கிறோம். பக்தர்களும் பக்தியோட சுவாமியை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இந்த சாமரங்களை பாருங்கள், பக்தர்கள் மத்தியில் மேலே வந்து செல்கின்றது. அதை பார்க்கவே அழகாக இருக்கும். நாளைய தினம் சூரன்போர் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் வித்தியாசமாக செய்வார்கள். என்னுடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்க வருகிறேன் என்று உங்கள் மனவிலுடன். இதற்கு முதல் காணொலி பார்க்காதவர்கள் பாருங்கள். சூரனுடைய திக்விஜயம் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் சூரன்போருக்கு முதல் நாள் சூரனை வெளியிலே கொண்டு வருவார்கள். அது வித்தியாசமாக செய்வார்கள். பார்ப்பதற்கு அப்படி இருக்கும். அதை மறக்காமல் பாருங்கள். தொடர்ச்சியாக காணொலி பாருங்கள். ஏதாவது சொற்பிள்ளைகள் பொருட்பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் சூரன்போர் காணொலி வித்தியாசமாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.